வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23/11/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று வாஸ்து விழிப்பு. ஆமாங்க, இன்னைக்கு வீடு கட்டுறவங்க மனை முகூர்த்தம் செய்யலாம், நிலை வாசல் கதவு தூக்கி வைக்கலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம். ஆக இந்த வீடு சம்பந்தப்பட்ட நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு செஞ்சாக்கா அதில் எந்த விதமான குறையோ தடையோ வராதுங்க. சரிங்களா? இன்று தேய்பிறை அஷ்டமி. காலபைரவரை இன்னைக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா உடல் ஆரோக்கியமாகும், எதிரி அஞ்சுவான், கடன் பிரச்சனை குறையும். ஆமாங்க, அதனால் மாலை நேரத்தில் காலபைரவருடைய அபிஷேக ஆராதனையில் கலந்துக்குங்க. சிவன் கோயிலில் பெரும்பாலும் காலபைரவர் இருப்பார். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8:45 வரையும், பிறகு மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும், பிறகு இன்று இரவு 9:30 10:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் ராகு காலம். குளிகை நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் மதியம் 1:30 3 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:15 சூரியன் உதயமாகும். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:34 வரை மக நட்சத்திரமும், அதன் பிறகு பூர நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று காலை 11:07 வரை பாலவகரணம். அதன் பிறகு இன்று இரவு 11:45 வரையும் கௌளவ கரணம். அதன் பிறகு தைத்துள கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:14 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு இரவு 11:34 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:34 வரை உத்திராட நட்சத்திரமும், அதன் பிறகு திருவோண நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே இந்த சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மன வருத்தப்பட வேண்டியதில்லை. மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணிகளை செய்த வண்ணமே அப்படியே தொடரலாம். அதில் எந்த விதமான தடையோ குறையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5730 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் தமிழ் சித்தர் யூடியூப் குழுமம். சரிங்களா? வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி மேல் வெற்றி. ஆமாங்க, வெற்றி மேல் வெற்றியாக காலை முதலே நல்ல செய்திகளாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு எதிலும் உங்கள் விருப்பப்படி எல்லாம் நடக்குங்க. அதில் மாற்றம் இல்லைங்க. அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு சிறு குழப்பம், அப்படி தான் சொல்லணும் அதை. அதாவது எதுலேயும் பற்றற்ற நிலையாக இன்றைக்கி இருக்கும். ஆமாம்போ என்னத்தை
அப்படின்னு ஒரு அலுப்புத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சில உங்களுடைய பழைய அனுபவ அறிவு இன்னைக்கு புலப்படும். உங்களுடைய சிந்தனை புதுமையை நாடும். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாளுங்க. வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, அரசு துறையில் செயல்கள் உங்களுக்கு வேகம் எடுக்கும். சில பிரச்சனை பூர்வீக சொத்து சம்பந்தமாக அதில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெளியில் மரியாதை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் நலம் மிகும். அதில் மாற்றம் இல்லைங்க. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனா தாயோட உடல்நிலை குறிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் பிரச்சனை எதுவும் இல்லைங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பூர்வீக பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாகவும், இடமாற்றத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய நாளாகவும், எப்போவும் உங்களுடைய தாய் உடல்நிலையில் கொஞ்சம் இன்றைக்கி கவனம் தேவைப்படுங்க. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மை தான். 3ஆம் இடத்துல உங்கள் முயற்சிக்கு கிடைக்கிற வெற்றி தான். அதில் மாற்றம் இல்லை. 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் முயற்சி எதுவாக இருந்தாலும் அது வெற்றி பெறும். அதில் மாற்றம் இல்லைங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வேகம் இல்லாமல் விவேகமாக நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். 2ஆம் இடத்திலே உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு விமர்சனங்கள் தோன்றி மறையுங்க. உங்கள் பேரில் குறைகள் நிறைய சொல்லி அது மறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. புதிய முயற்சிகள் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படுத்துங்க. புதிய உணவு வகைகள் இன்றைக்கி உட்கொள்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க உங்களுக்கு. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களுக்கு காலையில் ஒரு மாதிரியாக இருக்கும், மாலையில் ஒரு மாதிரியாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைக்கி நல்ல நாள் தான். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. யார்கிட்டையும் எந்த செய்தியும் சொல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பழைய நினைவுகள் உங்களை அப்பப்போ சந்தோஷப்படுத்தும். இன்றைய நாள் அந்த பழைய நினைவுகள் உங்களுக்கு அப்படியே ஒடியாந்து போகுங்க. அதனால் மன சந்தோஷமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் மறதி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் பழைய சில விஷயங்களை மறந்துருப்பீங்க. அதை யாராச்சும் கிண்டி கிளறி இன்றைக்கி அதை ஞாபகப்படுத்துவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஏற்படும். 1ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி ஒரு மனதிலே ஒரு தன்னலை மறக்கிற சூழலும் ஏற்படுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வியாபாரத்தில் புதிய யுத்தியை கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல வியாபாரமும் நல்லா இருக்குங்க. பணப்பிரச்சனை இன்றைக்கி குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு பணம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பண பிரச்சனையும் குறையுங்க. எதிர்பார்த்ததை இன்றைக்கி எதிர்பாராத திருப்பம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு பிறகு. அதனால் பார்த்துக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. உங்களுக்கு என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி நல்ல வெற்றியை கிடைக்கும். குடும்பத்தார் ஆதரவு இன்றைக்கி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய பிரச்சனைகள்லாம் மாறும். அந்த பழைய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி அதை பற்றி அடுத்தவங்க யாரும் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் பண வரவு இன்றைக்கி உங்களுக்கு காத்திருக்குங்க. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் சூழல் ஏற்படுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களது பெருமை வெளியில் படுறதுக்கான வாய்ப்பும் அதுக்கான சூழலும் ஏற்படும். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் உயர்கல்வியில் இல்லை மந்த நிலை இன்றைக்கி மாறும். இந்த என்ன படிக்கிறது கொஞ்சம் பாடம் நடத்துறது புரியல அப்படிலாம் ஒரு தோற்றம் இருந்ததுன்னா இன்றைக்கி அது மாறும். சொந்த ஊர் ஆசை உங்களுக்கு நினைவுக்கு வந்து போகும். சரி எப்படியா இருந்தாலும் ஊருக்கு போய் பார்த்துட்டு வரணும் ங்கிற மாதிரியும் ஊர்காரவங்களை பற்றி நினைக்கிற மாதிரியும் இருக்கும். பெரியோர்கள் ஆசை இன்றைக்கி நிச்சயமாக இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பழைய நினைவுகள் கிளறப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பயணத்தால் நன்மை உண்டுங்க. பெற்றோர்கள் துணை உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஆன்மீக நாட்டம் இன்றைக்கி ஏற்படும். ஆன்மீகத்தில் ஒரு பற்று ஏற்படும். அதனால் ஒரு நாட்டமும் ஏற்படுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதிலே ஒரு
குழப்ப நிலை இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அந்த குழப்ப நிலைலாம் மாறி உங்களுடைய பெருமை மற்றவருக்கு தெரியக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் இன்னைக்கு சிறக்கும். 10ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் பிரயாணம் பண்ணியிருக்கிறதுனால இந்த நாள் ஒரு லாபம் தரும் அற்புதமான நாளுங்க உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பயணத்தால் நன்மை அடையக்கூடிய நாளுங்க இன்னைக்கு. பெற்றோர்கள் துணை உங்களுக்கு உண்டுங்க. ஆன்மீக நாட்டமும் ஏற்படும் சிலருக்கு. அதனால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறுபடியும் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீக பிரச்சனை இன்னைக்கு முற்றிலும் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் கொஞ்சம் பிரச்சனைகள் எழும். ஏன்னா இந்த நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் தலை தூக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பழைய பிரச்சனையால் சிறு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பேருக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. ஆனால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அப்பப்போ சிறு பிரச்சனைகள் எழுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையும் சந்திராஷ்டமத்தை நீங்கள் சந்திக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நினைவில் வச்சுக்கோங்க. எதிர்பாராத பயணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. அதனால் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறு சிறு குழப்பங்கள் மனதில் அப்பப்போ ஏற்படும். அதான் சந்திராஷ்டமத்தினால இது மாதிரி சூழல் ஏற்படும். அதை கொஞ்சம் நினைவில் ஏற்றுக்குங்க. கும்பராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவியோட ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நன்மை தரும். தவறிய வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நல்லாயிருக்கும். நன்மை நடக்குங்க. 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. அது மாதிரி சுப செய்திகள், சுப காரியங்கள், பேச்சுவார்த்தை நல்ல விதமாக முடியும். அதில் மாற்றம் இல்லைங்க. சரிங்களா? மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் ஆரோக்கியத்தில் அவசியம் தேவைங்க. 6ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் நிலவும். அரசு துறையில் ஆதாயம் கிடைக்கும். நெருக்கடியெலாம் மாறக்கூடிய நாள் தான். இருந்தாலும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை மீனராசி அன்பர்களுக்கு. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவன் ஈசர் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.